ஜென் ஃபிலாசபி பாருங்கள், the world around you is only beautiful when you are at peace with the world inside. அப்படின்னா என்னென்னா, நீ உள்ள சந்தோஷமாக இருந்தால் வெளியே இருக்கிற உலகம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம உள்ள அழுக்காக இருந்தோன்னா, நீ ஆஸ்திரேலியா போ, நியூசிலாண்டு போ, சுவிட்சர்லாண்டு போ, எங்கே வேணால் போ, இந்த வேதாளம் வந்து மேலே தூக்கி வச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அழுக்கு மைண்டில் இருந்ததுன்னா அழுக்கு எல்லா இடத்துலையுமே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு ஃபிலாசபி இருக்குது. என்னென்னா, அழுக்க மூஞ்சியில் வச்சுட்டு கண்ணாடியை தொடச்சா எப்படா அழுக்கு போகுங்கிற கான்செப்ட். ஸோ அழுக்கு நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம முதல்ல உணரணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த அழுக்கை கண்டுபிடிச்சி அதை க்ளீன் பண்ணணும், ரெண்டாவது ஸ்டெப்பு. இது பண்ணிட்டாலே நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். மற்றவங்களை யாரையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பர்சனை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பர்சன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்க முடியும். என்னென்னா அது யாருன்னா நான் என்னுடைய லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ நான் என்னுடைய அழுக்குகளை நான் தேடி கண்டுபிடிச்சி அதை நான் க்ளீன் பண்ண கோயம்புத்தூரே வந்து சுவிட்சர்லாண்ட் லெவல் ஆகும். சுவிட்சர்லாண்டு போனாலுமே வந்து அதில் அங்கே அழுக்க பார்க்குற தன்மையை நமக்கு இருந்ததுன்னா, கோயம்புத்தூரில் இருந்தாலுமே அவ்வளோ அழுக்குகள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இதை நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் சந்தோஷமாக இல்லைன்னா புலம்பலையே நான் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் பார்க்குறது கிடையாது, பட் அடிக்கடி வரும்ல எங்கேயாவது. அப்போ அந்த புலம்பலும் சண்டையும் அதையே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நம்ம குறைய மட்டுமே பார்க்க தோணும். நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன். என்னென்னா, ஏதாவது நம்ம ஒரு தப்பான விஷயம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு யாராவது இப்போ ஒரு கேமரா வச்சு நம்மளை பார்த்துருந்தாங்கன்னா நம்மளை கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்கல்ல. நம்ம பிக் பாஸில் பார்த்துட்டு அவன் பாரு இப்படி மாற்றி பேசிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளோட லைஃப்பில் யாராவது கேமரா வச்சோன்னா நம்ம மாற்றி பேசுகிறது இல்லையா? நம்ம தப்பு பண்ணுறது கிடையாதா? நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம், பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பண்ணாமல் இருக்கோம்ல. இப்போ வேறு யாராவது நம்மளை பார்த்தா திங்க் அபவுட் திஸ். உள்ளே க்ளீனாக இருந்தால் வெளியே இருக்கிற விஷயங்கள்லாம் க்ளீனாக ஆரம்பிக்கும். Think about this.